அனைவருக்கும் அன்பு வணக்கம். உயர்தர வர்த்தக பிரிவில் கணக்கீட்டு பாடத்தை தெரிவு செய்திருக்கின்ற மாணவர்களுக்கான தொடர் வீடியோ தொடர். அந்த அடிப்படையில் நாங்கள் இன்று வினாவுக்கு செல்வோம். அணு, பானு, சானு ஆகியோர் லாப நட்டங்களை முறையே 3க்கு 2க்கு 1 என பகிர்ந்து நடாத்தி சென்ற பங்குடைமையிலிருந்து 2024/4/1 சானு ஓய்வு பெற்றதுடன் அத்தினத்தில் மதிப்பிடப்பட்ட பங்குடைமையின் நன்மதிப்பானது மூலதன கணக்கினூடாக சீராக்கப்பட்டது. சானுவின் மொத்த உரிமை ரூபாய் 2 லட்சம் 10% கடன் கணக்கு மாற்றப்பட்டதுடன் 2024/4/1 பங்காளர்களது நடைமுறை கணக்கு மீதிகள் ரூபாய் 75,000, 50,000, 25,000 ஆகும். அத்தினத்தில் அணு, பானு ஆகியோரின் மூலதன கணக்கு மீதிகளின் மொத்த கூட்டுத்தொகை ரூபாய் 6 லட்சம் ஆகும். நன்மதிப்பு சீராக்கத்துக்கு பின்னர் அணு, பானுவின் மூலதன கணக்கு மீதிகளின் மொத்தம் ரூபாய் 5,75,000 இருந்தது. அணுவும் பானுவும் பங்குடைமை வியாபாரத்தினை 3க்கு 2 என்ற அடிப்படையில் தொடர்ந்து நடாத்த தீர்மானித்தனர். ஆகவே இவ்வாறு அந்த தகவல்கள் தரப்பட்டு எங்கள்கிட்ட கேட்கப்பட்ட வினா, அந்த தகவலின் ஊடாக 2 வினா கேட்கப்பட்டிருக்கிறது. ஒன்று, 2024/4/1 சானுவின் ஆரம்ப மூலதன மீதியாது, அதே போன்று அந்த நிறுவனத்தினுடைய 1/4/2024 பங்குடைமையின் மொத்த நன்மதிப்பு யாது. ஆகவே 2 வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கிறது. விலை செல்லுகின்ற பங்காளினுடைய மூலதன கணக்கு மீதி, அதே போன்று பங்காளி விலகுகின்ற போது பங்குடைமையினுடைய மொத்த நன்மதிப்பு. ரைட். அப்ப அந்த அடிப்படையில் பார்த்துக் கொள்ளுங்க. பங்குடைமையினுடைய மொத்த நன்மதிப்பினையும், அதே போன்று பங்காளர் விலை செல்கின்ற பங்காளுடைய ஆரம்ப மூலதன கணக்கு மீதினையும் நாங்கள் இந்த வினாவினூடாக எவ்வாறு கண்டறியலாமாக இருந்தால் ஒரு மூலதன கணக்கினை தயாரிப்பதன் ஊடாக கண்டறியக்கூடியதாக இருக்கும். அந்த அடிப்படையில் பங்குடைமையில் இருக்கின்ற பங்காளர்களான அணு, அதே போன்று பானு, அதே போன்று சானு லாப நட்டங்களை 3க்கு 2க்கு 1 என பகிர்ந்து பங்குடைமை நடத்தி செல்கின்றார்கள். அந்த அடிப்படையில் நிதியாளுடைய ஆரம்பத்திலே அந்த பங்குடைமையிலிருந்து சானு ஓய்வு பெறுகின்றார். ஓய்வு பெறுகின்ற போது அவரினுடைய மொத்த உரிமையானது கடன் கணக்குக்கு மாற்றப்படுகிறது. அவ்வாறு கடன் கணக்குக்கு மாற்றப்படுகின்ற மொத்த உரிமை 2 லட்சமாக சொல்லப்படுகிறது. அவர் 10% கடன் கணக்குக்கு மாற்றப்படுகின்ற அவருடைய மொத்த உரிமை 2 லட்சமாக சொல்லப்படுகிறது. எங்களோட கேள்வி, அவர்களுடைய ஆரம்ப மூலதன மீதி என்ன, பங்குடைமையினுடைய மொத்த நன்மதிப்பு பெறுவது யாது? முதலாவது விலகிக் கொள்ள வேண்டும். ஒரு பங்காளர் விலகுகின்ற போது அவரினுடைய நடைமுறை கணக்கு மீதியானது அவருடைய மூலதன கணக்கு மீதிக்கு மாற்றப்பட வேண்டும். ஆகவே பங்குடைமையுடைய பங்காளரான சானு ஓய்வு பெறுகிற போது அவரினுடைய நடைமுறை கணக்கு மீதி செலவு மீதியாக 25,000 ரூபாய் காணப்படுகிறது. ஆகவே அந்த நடைமுறை கணக்கு செலவு மீதியினை மூலதன கணக்குக்கு மாற்றுகின்ற போது மூலதன கணக்கு வரவும் நடைமுறை கணக்கு வரவும் மூலதன கணக்குல செலவாக நாங்கள் 25,000 ரூபாயை வைக்கிறோம். ஆகவே இந்த 25,000 ரூபாய் எங்கிருந்து வந்தது என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் நடைமுறை கணக்கினூலிருந்து, நடைமுறை கணக்கு ரைட், நடைமுறை கணக்குல வரவு மூலதன கணக்குல செலவினூடாக வைக்கப்பட்டது. தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்த கட்டமாக செய்ய வேண்டிய வேலை, இந்த பங்குடைமையில ஆரம்பத்துல, அதாவது 1/4/2024 பங்காளர்களுடைய அணுவினுடைய பானுடைய மொத்த உரிமை 6 லட்சமாக காணப்பட்டது. நன்மதிப்பு சீராக்கத்துக்கு பிறகு அதே அணு பானுடைய மூலதன கணக்கு மீதியானது 5,75,000 காணப்படுகிறது. அப்ப அந்த அடிப்படையில் இவர்களினுடைய இழப்பு, ஒரு பங்காளர் விலகுகின்ற போது இருக்கின்ற பங்குடைமை பொறுப்பேற்கின்ற பங்காளுடைய இழப்பானது 25,000 காணப்படுகிறது. அந்த 25,000 எந்த 25,000 என்று சொன்னால் விலகுகின்ற பங்காளர்களுக்காக வேண்டி விட்டுக் கொடுக்கப்படுகிற பெருமை. அப்ப விலகுகிற பங்காளர்களுக்காக எவ்வளவு விட்டுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று 25,000, 2 பேரும் சேர்ந்து 25,000 விட்டுக் கொடுக்குறாங்க. அப்ப அந்த அடிப்படையில் நன்மதிப்பாக விலகுகிற பங்காளுடைய நன்மதிப்பு தொகை 25,000 ரூபாய் என்று சொல்லப்படும் என்று சொன்னால் இவருடைய ஒரு பங்குக்காக 25,000. ஆகவே பானுவினுடைய 2 பங்குக்காக 50,000, அதே போன்று அணுவினுடைய 3 பங்குக்காக 75,000. அந்த அடிப்படையில் பங்குடைமையினுடைய மொத்த நன்மதிப்பு எங்களுக்கு வருகிறது. பங்குடைமையோட மொத்த நன்மதிப்பு 1,50,000 ரூபாய். ஆகவே ஒரு வினாவுக்கான விடை எங்களுக்கு தெளிவாக கிடைக்குது.
பங்குடமையுடைய மொத்த நன்மதிப்பு 1,50,000 ரூபாய் 1/4/2024 சாணு பங்குடமை விட்டு விலகுகின்ற போது. ரைட். இரண்டாவது வினா கேட்கப்பட்டிருக்கிறது. 1/4/2024 விலகுகின்ற பங்காளரான சாணுவினுடைய ஆரம்ப மூலதனம். அப்ப பாருங்க, பங்குடைமையை விட்டு விலகுகிற போது அவருக்கு 10% கடன் கணக்கு மொத்த உரிமை மாற்றம். அந்த மொத்த உரிமையில முதலாவது நடைமுறை கணக்கு மீதியை மாற்றி எடுத்தோம், இரண்டாவது நன்மதிப்பு சீராக்க தொகையை பார்த்தோம். அப்படின்னு சொன்னால் இதை சமப்படுத்துகிற நேரம் எங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் வர வேண்டும். ரைட். அப்ப 2 லட்சம் ரூபாய் வர வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய ஆரம்ப மீதியாக எவ்வளவு இருந்தீங்க பாத்தீங்கன்னா 1,50,000 ரூபாய். ஆகவே பங்குடைமையில இருந்து விலகின்ற சாணுவினுடைய ஆரம்ப மூலதன கணக்கு மீதியானது 1,50,000 ரூபாயாக காணப்பட்டிருக்கு. ஆகவே நிலவனை கொள்ள வேண்டும். விலகின்ற பங்காவுடைய ஆரம்ப மூலதன கணக்கு மீதி 1,50,000. அதே போன்று 1/4/2024 பங்குடைய மொத்த நன்மதிப்பு 1,50,000 காணப்பட்டிருக்க வேண்டும். ரைட். ஓகே. தொடர்ச்சியாக இவ்வாறான வீடியோக்கள் பதிவிடப்படும். அதை தொடர்ச்சியாக கணக்கிட்டு பாடத்தை சிறந்த பெறுபர்களை பெறுவதற்கு உங்களுடைய முயற்சியினை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.